இருக்காது. ஜெப நேரத்துல அலட்சியமா இருக்காது. ஜெப கூடுகையில அலட்சியமா இருக்காது. ஜெப நேரம் என்பது தேவனோடு கூட நம்ம பேசுவது, நம்முடைய காரியங்களை ஆண்டோடு பேசுவது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அலட்சியமா இருக்கக்கூடாது. இரண்டாவது சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அலட்சியமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நேரம் இருக்கும், எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் நம்மளுக்கு உருவாக்கி கொடுப்பாரு. நம்மளுக்கு எல்லாம் நம்ம நினைப்பதற்கு ஜெபிப்பதற்கு ஆண்டவர் அதிகமா செய்வாரு. வேதத்தை வாசிக்கதான ஆண்டவர் அந்த ஏவுதலையும் உண்டு பண்ணுவாரு. ஆனா என்ன பண்ணுவோம்? அந்த பைபிளே கையில எடுத்துருவோம். எடுத்துட்டு ஒரு சென்டென்ஸ் தான் வாசிப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பல் வரும். வந்த உடனே என்ன பண்ணுவோம்? சரி அப்புறமா வாசித்துக்கலாம்னு வச்சிரும். அப்படி வேதத்தை நீங்க வாசிக்கிறத அலட்சியம் பண்ணீங்கன்னா உங்களால தேவனுக்காக நிலை நிற்கவே முடியாது. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கையை நீங்க அலட்சியம் பண்ணக்கூடாது. அதாவது நான் இப்ப